போராளிகளை பார்த்தோன்னா ஒரு நல்ல எண்ணத்தை வந்து ஏற்படுத்துகிற வகையில் அந்த படத்தை டைரக்டர் கொண்டு போயிருக்காரு. போராளிகள் வந்து சும்மா சாதாரணமாக பண்ணிடலாம், அவங்க வாழ்க்கையை பணைய வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. நாட்டில் நடக்கிற தீமைகள்லாம் எதிர்த்து தான் அவங்க போராடுறாங்கன்றத போராளிகள் பற்றிய ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது குமார சம்பவம். ஆனால் படம் வந்து இருட்டிலேயே எடுத்த மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் டைரக்டராக இங்கே ஸ்க்ரீன் தப்பான்னு தெரியல எனக்கு. ஆனால் ஸ்க்ரீன் ஆட் காமிக்கும் போது தெளிவாக இருந்தது எல்லார் ஃபேஸுமே. ஆனால் படத்தில் தான் அந்த சில காட்சிகள் நல்லா ஒளியாக கொடுத்து எடுத்திருக்காங்க. ஃபேஸே தெரியலைங்க, நடிக்கிறவங்க முகமே தெரியாமல் இருட்டிலேயே எடுத்த மாதிரி இருந்தது படம். அது ஏன்னு தெரியல, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அவ்வளோ. மற்றபடி ஸ்டோரி தீம் நல்லா இருந்தது. ஹீரோ வந்து சீரியல் ஆக்டர். அதான் நான் சீரியலில் பார்த்தது கிடையாது. பாண்டியன் ஸ்டோரில் நடித்தவர்னு சொன்னாங்க. நல்லா, அதாவது வரதாவுடைய மெயின் கேரக்டர் அவர் தான். வரதாவுடைய சன்னா வந்து இந்த கொலை ஏன் நடந்ததுன்னு அவர் தான் சர்ச் பண்ணிட்டு போறாரு. ஆனால் கதையில கடைசியில் தீர்வு வந்து அதை கண்டுபிடிக்காம விட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து கொண்டாந்து முடிச்சுட்டு ஏதோ ஸ்ப்ரே பற்றியெல்லாம் அவர் இது பண்ணதால அந்த மாதிரி ஆச்சுன்ற மாதிரி முடிச்சுட்டாங்க.